திருப்பூர் மாவட்டத்தில் தீபாவளி நேரத்தில் ரயில்களில் நிரம்பி வழியும் கூட்டம். திருப்பூரில் இருந்து வட மாநிலங்களுக்கு இயக்கப்படும் ரயில்களில் கூட்டங்கள் நிரம்பி வழியும் கூட்டம். அந்த காட்சியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலா. வணக்கம் பாலா, தகவல்களை பகிரலாம். நிச்சயமாக இனிதா. அதாவது பின்னலாடை நகரான திருப்பூரில் சுமார் பின்னலாடை நிறுவனங்கள் மற்றும் அதனை சார்ந்த நிறுவனங்கள் என 20,000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனங்களில் திருப்பூரை சேர்ந்தவர்கள் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த பிற மாவட்ட மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் நேற்று முதல் சுமார் 95% நிறுவனங்களில் போனஸ் வழங்கப்பட்டு இன்று முதல் 9 நாட்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நேற்று மாலை முதலே தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல தொழிலாளர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நேற்று முதல் அதிக அளவில் துவங்கப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை கோவையிலிருந்து திருப்பூர் வழியாக சென்னை வரை செல்லக்கூடிய இன்டர்சிட்டி ரயிலில் அதிக அளவிலான பொதுமக்கள் தொழிலாளர்கள் கூட்டம் காணப்பட்டது. இந்த குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் இந்த ரயில் வழக்கமாக 2 நிமிடங்கள் மட்டுமே நிற்க வேண்டும் திருப்பூரில். ஆனால் இன்று கூட்டத்தின் காரணமாக சுமார் 10 நிமிடங்கள் வரை திருப்பூர் ரயில் நிலையத்தில் நின்று சென்றது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் திருப்பூரில் வெளி மாநில தொழிலாளர்கள் அதிக அளவில் பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக அவர்களுக்கு கூடுதலாக ரயில் இயக்க வேண்டும் என்ற அவர்கள் கோரிக்கை கடந்த காலங்களில் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக 12 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்ட போதிலும் அதன் நேரம் அந்த தொழிலாளர்களுக்கு ஏற்றவாறாக அமையவில்லை. இதனால் அந்த ரயில்களில் குறைந்த அளவு கூட்டமே காணப்பட்டது. இந்த ரயிலை மறுபரிசீலனை செய்து சிறப்பு ரயில்கள் இயக்கிட வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அதே போன்று சென்னையில் இருந்து வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் அதிக அளவில் இருப்பதால் இங்கிருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் சென்னை சென்று சென்னையிலிருந்து மாறி செல்லக்கூடிய சூழ்நிலையும் உள்ளது. மேலும் இந்த இன்டர்சிட்டி ரயிலானது பொம்மிடி, சாமல்பட்டி, திருவள்ளூர், அரக்கோணம் போன்ற தமிழகத்தைச் சேர்ந்த பிற மாவட்டங்களில் நின்று செல்வதால் தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களும் ஒன்று கூடி ஏறியதால் இந்த ரயிலில் அதிக அளவிலான கூட்டங்கள் காணப்பட்டது. மேலும் பாதுகாப்பு பணிக்காக மத்திய ரயில்வே காவல்துறையினர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் ஒலிபெருக்கி மூலமாக ஆங்கிலம், இந்தி, தமிழ் ஆகிய மொழிகளிலும் அவர்களுக்கு விழிப்புணர்வு மேற்கொண்டனர். இருந்த போதிலும் அந்த ரயில் வரும் பொழுது அவர்கள் ஆபத்தான முறையிலேயே ஏறினர். தண்டவாளத்துக்கு மறுபுறம் இறங்கி ஏறுவதும் மேலும் படிக்கட்டில் நின்று பயணிப்பதும் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என அனைவரும் படிக்கட்டில் நின்று பயணிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ரயிலின் கூட்டமானது அதிக அளவு காணப்பட்டது. இது போன்ற பண்டிகை காலங்களில் கூடுதல் ரயில் அடுத்தடுத்து இயக்கினால் ஏதுவாக இருக்கும். மேலும் இந்த ஆபத்தான பயணங்களை தவிர்க்கலாம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இனிதா, தகவல்களுக்கு நன்றி பாலா. அரைவேளை 2 வசதி